வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் பி. வாசு அவரோட கதை மற்றும் இயக்கத்தில் வித்யாசாகர் அவர்களோட இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மக்கள் திலகம் பிரபு, நயன்தாரா, வடிவேலு, நாசர் மற்றும் பலர் முக்கிய குறிப்பு ஜோதிகா மற்றும் பலர் நடித்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2004 வருஷம் 170 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த சந்திரமுகி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த படத்துக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டா செகண்ட் பார்ட் கூட வந்துச்சு, போன வருஷம் வந்துச்சு. அந்த பாட்டோட செகண்ட் பார்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். இது ஃபஸ்ட் பார்ட்டோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டா நான் சொல்லி தான் தெரியும் அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 800 நாட்கள் பக்கம் பார்த்துக்கிட்டா தியேட்டரில் ஓடின படம். அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 790வது நாள் அப்படின்னு பேப்பரில் பார்த்தா விளம்பரம் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. அப்படின்னா இந்த படத்தோட வெற்றி பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா இருக்குது நீங்களே பார்த்துங்களேன். படத்தோட கதை பார்த்துக்கிட்டா பண்ணையபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்துக்கிட்டா ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையை பார்த்துக்கிட்டா நம்ம பிரபு பார்த்துக்கிட்டா வாங்குறா. அப்படி அந்த பிரபு வாங்கிட்டு தன்னோட குடும்பத்தோடு பார்த்தா ஆசைப்படுறா. அப்படி ஆனால் பிரபு பார்த்துக்கிட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி வெளியே தங்கி வேலை பார்க்குறா. அங்கே பார்த்துக்கிட்டா ஜோதிகாவை பார்த்த உடனே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி ஜோதிகாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி இங்கே பார்த்துக்கிட்டா பிரபுவோட வீட்டில் பார்த்துக்கிட்டா நாசரோட பொண்ணு மாளவிகா அவங்க தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு நேரத்தில் இருக்காங்க. ஆனால் இவர் பார்த்தா அங்கேயே கல்யாணம் பண்ணிடுறா. அப்படி அந்த பண்ணையபுரத்தில் பார்த்துக்கிட்டா ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் பார்த்துக்கிட்டா இந்த குடும்பத்தோடு இருக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் ஒரு பெரிய அரண்மனை வாங்கிறா. அப்படி அந்த அரண்மனையில் பார்த்துக்கிட்டா அந்த அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சு, அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. ஏற்கனவே பார்த்தா இந்த அரண்மனை பார்த்தா 200 வருஷமாக யாருமே வாங்காதனால நிறையா பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கதையில் இருக்குது. அப்படி சொல்லும்போது யாருமே வாங்காத வீடு இவ்வளோ கம்மிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா வரதான் செய்யும். ஆனால் நம்ம எல்லாம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம பிரபு வாங்கிடுறா. அப்படி அந்த வாங்கிட்டு அந்த அரண்மனைக்கு போன பிறகு அங்கே என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு, இவங்க சொன்ன கட்டுக்கதைகள் பேய் பிசாசு இருக்கிறதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா கதையோட போக்கில் பார்த்தா சொல்லி கிட்டத்தட்ட நம்ம பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டா என்கேஜிங்காகவே அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா நம்ம ப்ரீவியஸ் கொண்டு போயிருப்போம். அப்படி நயன்தாராவுக்கு பார்த்துக்கிட்டா இது பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்தோட பார்த்துக்கிட்டா 2வது படம். ஃபஸ்ட்டு படம் ஐயா, அதுக்கப்புறம் பார்த்தா 2வது படம். அப்போ பார்த்துக்கிட்டா எனக்கு ரஜினின்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. அது நம்புற மாதிரி இருக்குமான்னு தெரியல எனக்கு. நயன்தாரா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டா என்னதான் இதாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரோல்லாம் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா ஜோதிகா தான் பீக் இருந்தாங்க. நயன்தாராவுக்கு பார்த்துக்கிட்டா அவ்வளோ பெரிய ரோல் கிடையாது இந்த படத்தில். படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கும்போது நமக்கு பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சார் மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு. அவர் பார்த்துக்கிட்டா அவரால் முடிஞ்ச நடிப்பு பார்த்தா அந்த படத்துக்கு தேவையான அளவும் தேவைக்கு அளவும் அதிகமாக கொடுத்துருக்கா. அப்படி இன்னொரு பாசிட்டிவ் பார்த்துக்கிட்டா ஜோதிகா பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சந்திரமுகியாக நடிக்கலை, சந்திரமுகியாகவே வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில். அதுவும் பார்த்துக்கிட்டா அந்த நெத்திக்கும் ஒரு ரஜினிகாந்தை பார்த்தா ஒரு சீன் விளக்கும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த கிளைமேக்ஸில் வர ராரா சாங்க்கெலாம் பார்த்துக்கிட்டா அவங்க ஆடுற அந்த பரதநாட்டியம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வடிவேலு இந்த படத்தில் பார்த்தா வடிவேலு காமெடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அங்கங்கே பார்த்தா ஒரு திகில் வந்துட்டு போனாலும் அங்கங்கே பார்த்தா சிரிப்பை பார்த்தா கொட்டி அள்ளி தெளிச்சிருக்காங்க இந்த படத்தில். என்ன தான் ஒரு பேய் படமாக இருந்தாலும் திகில் படமாக இருந்தாலும் ஒரு சின்ன காமெடி போர்ஷன் தான் மக்கள் பார்த்துக்கிட்டா சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு அங்கங்கே ஒரு சின்ன காமெடி போர்ஷனை வச்சது வடிவேல் சார் பார்த்து இந்த படத்துக்கு பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவரோட காமெடி பார்த்தா அந்த சிரிக்கிற மாதிரி வச்சு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஜோதிகாவை நடிப்பு பார்த்தா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது போக பிரபு பார்த்துக்கிட்டா கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி அது போக நம்ம மாளவிகா அவங்களும் பார்த்துக்கிட்டா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோல் பெரிய ரோல் இல்லைனாலும் போகிற ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது போக நம்மளை அவர் பேர் என்னது சோனு சூட் படம் முழுக்க பார்த்துக்கிட்டா சும்மாவே இருப்பா. அப்படி அந்த மனுஷன் சும்மாவே இருந்தாலும்
கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட்டை போட்டு கொடுத்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டை போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுபோக படத்தோட இசை வந்து பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லா பாட்டும் நல்லா இருந்தாலும் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசை பார்த்தா சூப்பராக கொடுத்துப்பா. எல்லாத்துக்கும் மேலே திடீர்னு உழுவுதாமா அந்த சாமியார்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒருத்தர் வருவா. அவரோட சாமியார் அவரோட இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி வந்து அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தளவுக்கு சோசியல் மீடியா இன்னும் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிப்பா. ஆனால் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தா ரொம்ப ட்ரெண்டிங்கில் அந்த சாமியார் இருக்கா. அந்த சாமியாரோட கேட்டும் ஓரளவுக்கு வந்து தட்டு வந்து போகிற கேட்டாலும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தை நான் பிடிச்சிக்கிற மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜோதிகாவோட ஆக்டிங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. ஜோதிகாக்காண்டி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஜோதிகாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். வடிவேல் சாரோட காமெடி வந்து பார்த்துக்கிட்டு நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட சீப்பு இருக்குது, எங்கள் தலையும் படத்தலை தான் இறங்கி போய் சீவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அதுபோக அந்த பில்டிங்கை ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு கொடுக்குற ரியாக்ஷன், அதே மாதிரி மாதிரி நிற்கிற ரியாக்ஷனு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதான் சொல்கிறேன்ல, படம் வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா போர் அடிக்காமல் போகும். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நல்லா போய்கிட்டு இருக்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்பீடு பிரேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இழந்து போகிறது தான் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கை தவிர மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தா மைனஸ் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த படத்தை நான் பிடிச்சிங்கிறத. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சி சொல்லிட்டேன். மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டுங்க. லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா 4 பேர்த்துக்கு இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்ஸ் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.